மிதுன ராசி நண்பர்களே, நிறைய போராட்டத்தை பார்த்துருக்கீங்க சமீப காலத்துல. வேலையில போராட்டம், குடும்பத்துல நிம்மதி இல்லை, தொழில நிம்மதி இல்லை, நிறைய போராட்டத்தை பார்த்துட்டீங்க. இப்போ என்ன நடக்க போகுது, இந்த வாரத்துடைய பலன் எப்படி இருக்க போகுது கேட்பீங்க இல்லையா? அப்படி பார்க்கின்ற போது திங்கட்கிழமை நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும். இந்த எதிர்ப்பு, வம்பு, தும்புன்னு பாருங்க, அதெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். உடலில் ஒரு நல்ல உற்சாகமான நிலை இருக்கும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். போட்டி விலக ஆரம்பிக்கும். இது திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கு. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். கூட்டு தொழில் லாபம் தரும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை உங்களுக்கு சாதகமாக இருக்கு. பொதுவா திங்கள், செவ்வாய், புதன். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்தில் போய் சந்திரன் மறைகிறார். சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைகின்ற போது என்ன ஆகுன்னா, நமக்குள் ஒரு குழப்பம் ஏற்படும், மனக்குழப்பம் ஏற்படும். மனக்காரன் சந்திரன் அவர் 8ஆம் இடத்தில் மறைகின்ற போது நமக்கு மனக்குழப்பம் ஏற்படும். அதன் காரணமாக செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். நிறைய விபத்துகள், ஒருவர் வாகனத்தை இயக்குகின்ற போது விபத்துக்கு ஆளாகிறார் என்றால் அதற்கு காரணம் அன்றைக்கு அவர் சந்திராஷ்டமாக கூட இருக்கும். புரியுதுங்களா? அப்ப என்னன்னா, வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போதே சிந்தனை வேற எங்கேயாவது இருக்கும், இங்க கவனிக்க மாட்டாங்க. அதுதான் சந்திராஷ்டமுடைய தன்மை. அதாவது அந்த நாளில் புதிய முயற்சிகள் வேண்டாம், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம். முடிந்தவரை பழைய வேலைகளை, வழக்கமான வேலைகளை மட்டும் பொருந்த போதும். மாற்றம் பெறுகின்ற போது அந்த முயற்சிகளை வைத்துக் கொள்ளலாம் சொல்லுவேன் நான். சரி, இந்த நாளில் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை சந்திராஷ்டமம், கொஞ்சம் எச்சரிக்கா இருந்துக்குங்க. சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை மீண்டும் உங்கள் நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த வேலைகள் நடந்தேறும். செல்வாக்கு அதிகரிக்கும். இது பொதுவான விதி இந்த நேரத்துல உங்களுக்கு. இதற்கு மேலாக சமீப காலத்தில் பாத்தீங்கன்னா இந்த வேலை விஷயத்துல நிறைய நெருக்கடியை பார்த்திருப்பீங்க. அதற்கு ஒரே ஒரு காரணம், கர்மக்காரகனான சனி பகவான் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தது. இந்த ஆண்டின் மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி. அந்த சனி பெயர்ச்சியின் காரணமாக 10ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்க ஆரம்பித்தார். அந்த நாளில் இருந்தே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். பொதுவாக சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நேர்மையாக செயல்படுபவர்களை எல்லாம் விட்டுடுவார். நேர்மையாக செயல்படுபவர்களுக்கு நன்மையான பலன்களையும், வேலையில் தவறு செய்பவர்களுக்கு அதற்குரிய தண்டனைகளையும் கொடுத்திடக்கூடியவர் சனி பகவான். கண்டிப்பா கொடுப்பார். புரியுங்களா? கர்மகாரகன் கிரகங்களை ஒவ்வொருத்தரும் காரகம் வகுத்து காரணமே இதனால்தான். இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பார். அது குறிப்பா 10ஆம் இடத்துக்கு வருகின்ற போது வேலையில் இருப்பவர்களுக்கு அவர் தவறு செய்ய நேர்ந்தால் அதற்குரிய தண்டனை கொடுப்பார். ஒரு மெமோ கிடைக்கும், இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கு அதையும் அதற்கு மேலாகவும் சில விஷயங்கள் நடக்கும். அதற்கு காரணம் அவர் செய்கின்ற தவறு தான். இந்த நேரத்துல ஒரு நல்ல விஷயம் தெரியுங்களா? இந்த நேரத்துல மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி நடைபெற்று இருக்கிறது. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து சங்கடங்களை ஏற்படுத்தி வந்த குரு அந்த 10ஆம் இடத்தை இப்ப பார்க்க போறாரு. 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானை பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன ஆகுன்னா, முதல்ல குருவுடைய சஞ்சாரமே சாதகமாக இருக்கு. குரு எப்பொழுதுமே 2ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார். குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்ற காரணத்துல குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கையில பணம் பொருளும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இந்த நேரத்துல 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைப்பதால் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அதற்கு மேலாக பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள், மன ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உங்களையும் அறியாமல் ஒரு புதையல் கிடைத்தது போல சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ உடலில் இருந்த நலிவு நீங்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் வெற்றியாகும். இப்படி 6ஆம் இடத்தையும், 8ஆம் இடத்தையும், 10ஆம் இடத்தையும் குரு பார்த்து விடுகிறார் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு குரு பார்வைகளும் குரு சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. இவற்றுக்கும் மேலாக பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், ரத்தக்காரகன், யுத்தக்காரகன் சொல்லுகின்ற செவ்வாய் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஒரு சொந்தமான வீடுங்க, எல்லாருடைய கனவு பாத்தீங்கன்னா சொந்த வீடு.
நீண்ட நாள் முயற்சிகள் இருந்திருக்கலாம். இப்போ அதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம் செவ்வாய் 11ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். ஒரு சொந்த வீடு, சொந்த இடம், புரியுங்களா? அதற்குரிய முயற்சிகள் வெற்றி ஆவது, இவையெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல அமைய இருக்கு. செவ்வாய் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு செல்வாக்கும் உங்களுக்கு கூடுதலாக இருக்க போகுது. இந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை கொடுப்பார்கள் என்பது உறுதி. அப்போ அந்த கிரகம், அதே கிரகம், நன்மையை கொடுத்த கிரகம் வேறொரு இடத்திற்கு செல்கின்ற போது, வேறு ராசிக்கு செல்கின்ற போது இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கின்ற பலன்களில் மாற்றம் ஏற்படும். இப்ப ஏன் வார பலனை நம்ம பார்க்கிறோம், இல்ல மாத பலனை பார்க்கிறோம், இல்ல ஏன் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், இந்த நேரம் நமக்கு பலன்கள் எப்படி இருக்கும், அதை தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் இந்த பலன்களை நாம் தெரிந்து கொள்வது. அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்ப உங்களுக்கு சாதகமாக போகுது. தொழில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. இந்த நேரத்துல கேது, ஞான மோட்ச காரகன் கேது 3ஆம் இடத்துல, இயல்பாகவே 3ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ சனியோ சஞ்சரித்தா தைரியம், வேகம், வீரியம், பராக்கிரமம் என்றால் ஏற்படும். துணிச்சல் அதிகரிக்குங்க. இப்ப துணிச்சலோடு செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். அந்த நிலை கேது வழங்கிட இருக்கிறார். புதன் ஜென்ம ராசிக்குள்ள உங்க ராசிநாதன், கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் ஏற்படும், அதன் வழியாக ஆதாயம் இருக்கும். சுக்கிரனும் ஜென்ம ராசிக்குள்ள வரவு என்பது இருக்கும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை என்பது இருக்கும், இணக்கமான சூழ்நிலை இருக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் இந்த வாரம் நீங்கள் காண போறீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி.